World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு ரிசர்ச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு 39வது வகுப்பாக நடத்த போகிறோம். இந்த வகுப்பில் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோன்னா கலர் அஸ்ட்ராலஜின்னு பார்க்க போகிறோம். வர்ண ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். கலர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கி எல்லாரும் ஜாதகம் பார்க்க வரும்போது அதிர்ஷ்டமான கலர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது அந்த நிறத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். அப்போ அந்த நிறத்தை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? இன்றைக்கி நிறைய கலர்ஸ் இருக்குது. 9 கிரகங்களுக்குமே கலர்ஸ் இருக்குது. அப்போ அந்த 9 கிரகங்களுடைய கலரை நம்ம எல்லா டைமும் பயன்படுத்த முடியாது. அதிர்ஷ்டமான கலரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த கலரை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அந்த 9 கலரை எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறது, அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிக ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ முதல்ல வர்ண ஜோதிடம்னா என்ன, கலர் அஸ்ட்ராலஜி என்றால் என்ன, பொதுவாக நிறங்களை பயன்படுத்துவது. நிறங்களை அடிப்படையாக கொண்டு எடுப்பது தான் வர்ண ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நிறங்களை நம்ம ஏன் பயன்படுத்தணும் சார், இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் 9 கிரகங்களோட இயக்கத்தில் தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கிரகத்தோட கண்ட்ரோலில் இயங்கி கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வர்ணங்களும் இந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னென்ன கலர் அப்படின்னு தெரியணும். சூரியன் அப்படின்னா ஆரஞ்சு கலர், சந்திரன்னா வெண்மை ஒயிட் கலர், செவ்வாய் சிவப்பு கலர், புதன் பச்சை நிறம் கிரீன் கலர், குரு மஞ்சள் கலர், சுக்கிரன் பிங்க் கலர் பிங்க், சனி நீலம் ப்ளூ கலர், ராகு கருப்பு பிளாக் கலர், கேது சாம்பல் நிறம் அல்லது பல வர்ணம்னு சொல்லலாம். கேதுவுக்கு எல்லா கலரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி கம்பைண்டாக மிக்ஸ்டாக இருந்தால் அது கேதுன்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல ஒரு கலர் அஸ்ட்ராலஜியை பற்றி படிக்கணுன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னென்ன கலர்கள் இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி வலிமையான கிரகம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தோட கலரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்னால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கலர் எந்த கலர் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு என்ன தேவை, கிரக வலிமை தேவை. ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குது. அந்த 9 கிரகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ரூல் புஷ்கரண வாம்சம். ஸோ புஷ்கரண வாம்சத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட கலரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இமிடியேட்டாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்போ அந்த கலரோட யூசேஜ் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். முதல்ல அந்த பயன்பாடுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பயன்பாடுக்குள்ளே போகணும். அப்போ புஷ்கரண மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கலரை பயன்படுத்தலாம். அதிக பாகையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கலரை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக ஒரு கிரகம் இருக்கும். ஸோ அந்த ஆட்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கலரை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பயன்படுத்தி ஃபைனலி நம்ம எந்த கிரகத்தோட கலரை பயன்படுத்தினா நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் வகுப்பில் கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்தது வந்து இதோடைய பயன்பாடு. இப்போ இந்த கலர் எந்த கலர் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதனுடைய யூசேஜஸ், அதனுடைய பயன்பாடுகள் என்ன, எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இந்த கலரை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் தினசரி ஆடை அணியிறீங்க, அந்த ஆடை அணியறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். தினசரி நீங்கள் ஆடை அணியிறீங்கன்னா அந்த ஆடை அணியறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கார் வாங்குறீங்க. ஸோ இந்த கார் வாங்கும்போது உங்களுக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகத்தோட கலரில் நீங்கள் கார் வாங்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடு கட்டுவோம். அந்த வீட்டுக்குன்னு ஒரு பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த வீடு கட்டும்போது அந்த வீடோட பெயிண்ட் வந்து நமக்கு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிரகத்தோட கலரில் வீடு வந்து பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கைக்கு கட்டுற வாட்ச், அந்த வாட்சையும் கடிகாரம், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பேனா, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற நோட், அதுக்கப்புறம் டைரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள்லேருந்து சின்ன பொருள் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள்லேருந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கட்டுற வீடு வரைக்கும் எல்லாத்தையும் இந்த கலர் ஜோதிடத்தின் மூலயமாக, வர்ண ஜோதிடத்தின் மூலயமாக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். எந்த கலரை பயன்படுத்தினா நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதே விஷயத்தை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு கலரில் வச்சுருப்பாங்க அந்த கலரோட லோகோவை. ஸோ எந்த கலர் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த கலரில் உள்ள பேங்க்கோட அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த கலரை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ், முக்கியமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க, விசிட்டிங் கார்டு போட்டிருப்பீங்க. அதே மாதிரி லோகோ வச்சுருப்பீங்க. அந்த விசிட்டிங் கார்டும் லோகோவும் உங்களுடைய ஜாதகப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலரில் சூஸ் பண்ணணும். அதெல்லாம் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி கலரை பயன்படுத்தணும், அப்போ எப்போ பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும், எப்படி பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வகுப்பில் நம்ம கிளியராக படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப வலிமையான கிரகம், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட் எது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை இந்த பயன்பாடுகள் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்குது, சனி பலமாக இருக்குது, குரு பலமாக இருக்குது. அப்போ நான் எந்த ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் அதில் கருப்பு கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர் வர மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இப்போ போட்டிருக்கிற டிஷர்ட்டில் கூட காலர் வந்து ப்ளூ கலராக இருக்குது. அப்போ அந்த வலிமையான கிரகத்தோட ஒரு வைப்ரேஷன் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கும். ப்ளூ கலரில் ஒரு கார் வச்சுருக்கேன், ஸோ எங்கள் வீட்டுக்கு ப்ளூ கலர் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே அந்த நீல கலர் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் அப்படிங்கிற விஷயம், நிறம், அந்த கிரக கதிர்வீச்சு, அந்த வர்ணத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்கள் இதை காமனாக ஒரு நடைமுறை வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கலரை ரொம்ப யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு கர்ச்சீப்பே யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கர்ச்சீப் எப்பயுமே உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் கர்ச்சீப்பை யூஸ் பண்ணுங்கள். சனி நல்லா இருக்காருன்னா ப்ளூ கலர் கர்ச்சீப்பை யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்து இதில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம்
நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கலரை பயன்படுத்தலாம். நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த கலரை வந்து நம்ம அழகாக பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் உங்கள் கரணத்தை நீங்கள் இயக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கரணத்தை இயக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கர்ணநாதன் என்ன கலர்னு பாருங்கள். உங்கள் கர்ணநாதன் என்ன கலர்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்து பாலவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, பாலவ கரணத்தோடைய அதிபதி வந்து ராகு. அப்போ ராகுவோட கலர் என்னது? கருப்பு கலர். அப்போ உங்களுக்கு கர்ணநாதனை இயக்கணும்னா அந்த கர்ணநாதன் யாருன்னு பாருங்கள். அந்த கிரகம் நல்லா இருந்தால் கருப்பு கலரை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய கர்ணநாதன் இயங்குவார். கர்ணநாதனுடைய டியூட்டி என்ன? காரிய சித்தியை கொடுக்குறது. அப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு காரிய சித்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி யோகி. ஸோ யோகியை இயக்கணும். இப்போ யோகி வந்து ஒருத்தங்களுக்கு சனியாக வராரு, ஒருத்தவங்க வந்து விஷ்கம நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ யோகி வந்து சனியாக வராருன்னா, சனி அப்படிங்கிறது நீலம், ப்ளூ கலரை குறிக்கும். அப்போ உங்களுக்கு சனி பலமாக இருந்து அவர் யோகியாக வரார் அப்படின்னா, ப்ளூ கலரை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் யோகி சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்போ யோகி ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிஸ் அலைன்மெண்ட்டில் இருப்பாங்க. ப்ராப்பரான அலைவரிசையில் இல்லாமல் தப்பான அலைவரிசையில் இருப்பாங்க. அந்த தப்பான அலைவரிசையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆகாத ஒரு கலரை பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், இப்போ ஒருத்தவங்க வந்து துலா லக்னம்னு எடுத்துக்குவோம். ஒருத்தவங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. துலா லக்னம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 12ஆம் அதிபதியோடைய கலரை பயன்படுத்துகிறாங்க. 12ஆம் அதிபதி புதன். புதன்னா க்ரீன் கலர்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய விசிட்டிங் கார்டு, அவங்களுடைய பிஸ்னஸ் லோகோ எல்லா இடத்துலையுமே வந்து க்ரீன் கலரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து நிறைய லாஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னா, ஒவ்வொரு கலரை பயன்படுத்தும் போதும் அந்த கலருக்கான கிரகம் நம்ம லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அதன்படியும் ரிசல்ட் கிடைக்கும். அப்போ துலா லக்னக்காரங்க புதனுங்கிற க்ரீன் கலரை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, 12ஆம் பாவம் இயங்கும். அப்போ நிறைய விரயங்களை கொடுக்கும். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நிறைய லாஸஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு மிஸ் அலைன்மெண்ட், நெகட்டிவான அலைன்மெண்ட். இப்போ இவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது, அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. சனி 4, 5 கூடையவன். இந்த துலா லக்னத்துக்கு யோகாதிபதியும் கூட. அப்போ உங்களோட கம்பெனியோட லோகோ கலர் எல்லாத்தையுமே வந்து ப்ளூ கலராக மாற்றுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொன்னேன். ப்ளூ கலர் மாற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கலர் கரெக்ஷனால் ஒரு பிஸ்னஸில் வரக்கூடிய லட்சக்கணக்கான லாஸஸையும் நம்ம சரி பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம ஜோதிடமாக பார்க்கணும். ஒரு கலர்னால் எல்லாம் மாறிடுமான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு கலர்னால் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா நிறம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட உடம்புல போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், நீங்கள் கண்களால் பார்க்குற எல்லா விஷயங்களையும், எல்லா வைப்ரேஷனும் எப்படி இருக்குன்னா, அந்த நிறங்களோட வைப்ரேஷனாக தான் இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் அந்த நிறத்தின் வழியாக நமக்கு அந்த கதிர்வீச்சுகளை கொடுக்கும். அப்போ தெளிவாக அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஈவன் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு கூட இந்த கலர் அஸ்ட்ராலஜி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பெட்ரூமை இந்த கலரில் மாற்றுங்க, உங்கள் பெட்டை இந்த கலரில் யூஸ் பண்ணுங்க நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை கிடச்சிது. அப்போ ஜாதக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அதை நடக்க வைக்கிறதுக்கும் நீங்கள் கலர் அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் அவங்களுக்கு வந்து குரு புஷ்கரம் வாங்கி நல்லா பலமாக இருக்குது. சிம்ம லக்னத்துக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய பாவம் வந்து 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி யாருன்னா குரு. அப்போ குருவோடைய கலர் என்ன? எல்லோ கலர். அப்போ என்ன சொன்னேன், குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் பெட்ரூமை எல்லோ கலரில் மாற்றுங்க, உங்கள் பெட்டை எல்லோ கலரில் மாற்றுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்லாம் எல்லோ கலரை யூஸ் பண்ணுங்கள். அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது உங்கள் பெட்ரூமில் சுற்றியும் இருக்கணும். அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, அந்த குரு இயங்கி சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவம் இயங்கி குழந்தை கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இப்படி
குழந்தை விஷயமா இருக்கட்டும், வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்காம இருக்குது, அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், வருமானம் பெருகணும், திருமணம் சீக்கிரமாக நடக்கணும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன மாதிரியான கலரை பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நிறம் ஜோதிடம்னு சொல்கிற வர்ண ஜோதிடத்தில் கலர் அஸ்ட்ராலஜியில் முழுமையாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய இடத்துல என்ன ஆயிரும்னா, இந்த கலர் அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தை தப்பாக யூஸ் பண்ணி பிரச்சனையில் இருப்பீங்க. சார் நான் ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கார் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், ஸோ அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, அந்த கலரை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னா அதற்கு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். செஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் கையில் பணமே தங்க மாட்டேங்குது, நிறைய செலவாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பணத்தை சேமிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற வண்டியிலேருந்து எல்லாமே 12ஆம் அதிபதியோடைய கலராக பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய விரயம் ஏற்படும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் அவங்களுக்கு அந்த விரயம் கண்ட்ரோல் ஆகும்னா, அடிக்கடி லாங் ட்ரிப்பு போகணும். இதுக்கு பரிகாரமே என்னென்னா, அடிக்கடி லாங் ட்ரிப் பயணம் பண்ணணும். அதுக்கப்புறம் விமான பயணம் அவங்க செய்யணும். இப்படி செஞ்சுட்டா அந்த கலர்னால் வரக்கூடிய நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்படி வாழ்வியல் பரிகாரங்களாகவே நீங்கள் தப்பான கலரை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்லேருந்து, உங்களுக்கு வர கிஃப்ட்லேருந்து எல்லா விஷயங்களையுமே இந்த கலர் ஜோதிடத்தில் பார்க்க முடியும். ஈவன் கல்யாணம் பண்ணும்போது கூட நமக்கு நல்ல கலரான பொண்ணு அமையுமா, கருப்பான பொண்ணு அமையுமா, மாநிறமாக அமையுமா, நம்முடைய கணவர் கருப்பாக இருப்பாரா, மாநிறமாக இருப்பாரா, இந்த கலர் கூட சில இடங்களில் வேலை செஞ்சுருக்கு. ஒருத்தங்க கடகலக்னம் 7ஆம் அதிபதி சனி, அந்த சனி புஷ்கரம் வாங்கி பலமாக இருக்குது. அவர் கருப்பான பொண்ணுங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் என்ன சொன்னேன்னா, ஜாதக ரீதியாக உங்களுக்கு கருப்பான பொண்ணு தான் அமையும், நீங்கள் மாநிறமான கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் யோகமாக இருப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சார். ஸோ அந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணும்போது கூட இந்த கலர் அப்படிங்கிற விஷயத்தை சூஸ் பண்ணுறதில், திருமணமாகக்கூடிய விஷயத்துலேயே இது முக்கிய பங்கு வகிக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கலர் அஸ்ட்ராலஜி மூலியமாக, வர்ண ஜோதிடத்தின் மூலியமாக மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸில் ஒரு முழுமையாக ஒரு 3 மணி நேர வகுப்பாக நடக்க போகுது. அதில் உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் கொடுக்க போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு மிக குறைவான ஒரு கட்டணம் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கிளாஸ்க்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 500 ரூபா தான். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற கிளாஸ்லேயே மிக குறைவான கட்டணம் இது தான். இந்த வகுப்பு 15/11/2025 சனிக்கிழமை அன்றைக்கி, 3வது சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெற போகுது. காலையில் 10 AM மதியம் 1 PM வரைக்கும் நடைபெறும். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு இந்த கலர் ஜோதிடம் அப்படிங்கிறது, நிறம் அஸ்ட்ராலஜிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத இந்த வகுப்பின் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறத்தை எப்படி பயன்படுத்துறது, அதிர்ஷ்டம் இல்லாத நிறத்தை எப்படி பயன்படுத்தாமல் இருப்பது, அப்படி பயன்படுத்தும் போது என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வகுப்பில் மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.